Welcome to ISL Enabled Virtual Lab of CSIR. நம் அன்றாட வாழ்வின் வாகன பயன்பாட்டில் டீசல் மற்றும் பெட்ரோல் எரிபொருட்களில் இருந்து வெளிப்படும் நச்சு வாயுக்கள் சுற்றுச்சூழலுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக உள்ளது. இம்மாசுபாட்டை குறைக்க நமது நாட்டின் புகழ்பெற்ற தேசிய வேதியியல் ஆய்வு நிலையமானது டைமெத்தில் ஈத்தரை எரிவாயு LPG மற்றும் எரிபொருள் எண்ணெயுடன் கலப்பதன் மூலம் இம்மாசுபாட்டினை குறைக்க உதவுகின்றனர். இந்திய அரசாங்கம் வெளியிட்ட மெத்தனால் பொருளாதார திட்டமானது நமது நாட்டின் எண்ணெய் இறக்குமதி தேவையை குறைக்கவும் மற்றும் நகர திடக்கழிவுகளிலிருந்து மெத்தனால் உற்பத்தியை அதிகரிக்கவும் திட்டமிட்டுள்ளது. இத்திட்டத்தில் 20% டைமெத்தில் ஈத்தர் ஆனது எரிவாயு LPG மற்றும் எரிபொருளுடன் கலப்பதன் மூலம் 20% வரை எரிபொருள் இறக்குமதியை சேமிக்கலாம். மேலும் எரிவாயு சிலிண்டரின் செலவை தோராயிரமாக ரூபாய் 50 100 வரை குறைக்கலாம். இதற்காக CSIR NCL ஆனது நாட்டிலேயே முதலாக தொழிற்சாலை அளவு மாதிரி டைமெத்தில் ஈத்தர் உற்பத்தி கூடத்தினை நிறுவியுள்ளது. CSIR NCL ஆல் நிறுவப்பட்ட அதித்தி உர்ஜா சஞ்சார் மூலம் டைமெத்தில் ஈத்தர் எரிவாயு பயன்பாட்டிற்கான பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்டுள்ள ஃபியூயல் ஃபிக்ஸ் எரிவாயு அடுப்பை உருவாக்கியுள்ளது. இந்த மையம் அக்டோபர் 21 2020 ஆண்டு அன்று மாண்புமிகு அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு ஹர்ஷவர்தன் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. இந்த ஆய்வில் முக்கியமான காரணியாக உள்ள மெத்தனால் என்பது ஒரு கார்பன், ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜனால் உருவான மூலக்கூறு ஆகும். இது நிலக்கரி, உயிரி எரிபொருள் மற்றும் இயற்கை எரிவாயுவிலிருந்தும் வெளிப்படும் எரிபொருள் மூலக்கூறு ஆகும். இதிலிருந்து டைமெத்தில் ஈதர் தயாரிக்க இரு மெத்தனாலானது வேதி வினையின் மூலம் நீர் நீக்கப்பட்டு டைமெத்தில் ஈதர் மூலக்கூறு உருவாக்கப்படும். இந்த ஆய்வின் மிக பெரும் சவால்களான வேதி வினையில் தொடர்ச்சியாக நீர் உற்பத்தியாகி வெளியேறும் நிகழ்வு மற்றும் எந்நிலையிலும் தன்னிலை மாறாத வினையூக்கியும் இன்றியமையாதது ஆகும். இச்சவால்களினை சரி செய்து CSIR தேசிய வேதியியல் நிலைய ஆய்வாளர்களின் மிகச்சிறந்த தொழில்நுட்ப சாதனையாகும். மேலும் இத்துடன் IOCL மற்றும் ARAI இணைந்து செயல்பட்டுள்ளனர். சுற்றுச்சூழல் மற்றும் பொருளாதாரத்தில் DMEயின் நன்மைகள்: விரைவான பொருளாதார மேம்பாடு, கார்பன் பயன்பாட்டினை குறைத்தல், தற்சார்பு பொருளாதார முன்னேற்றம், அந்நிய செலவாணியை குறைத்தல், அதிக அளவிலான வேலைவாய்ப்புகள் உருவாக்கம், பிரதமரின் ஏழை மக்களுக்கான எரிவாயு மானிய திட்டத்தில் பங்களிப்பு, அனைவரும் மாசற்ற எரிபொருள் விநியோகம், DME தொழில்நுட்பத்தினை பயன்படுத்தி ரயில் எரிபொருள் உருவாக்குதல். இது போன்ற மேலும் பல்வேறு சுற்றுச்சூழல் நலன் தரும் பயன்களை இத்திட்டம் கொண்டுள்ளது. பசுமையான சுற்றுச்சூழல் கொண்டு பாதுகாப்பான உலகை அமைப்போம்.